திருப்புங்க. சங்கீதம் 121 அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சாம் சாப்டர் 121 1 and 2. சீக்கிரமா நம்ம வாசிக்கலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களின் நேராக என் கண்களை ஏறெடுத்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். ஆண்டவர் நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த மீகா தீர்க்கதரிசி, அதாவது இந்த சின்ன தீர்க்கதரிசிகள் பட்டியலில் ஒரு வராங்க. ஸோ இந்த மீகா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த 7வது அதிகாரத்துல நீங்க பார்க்கும் போது ஏன் இந்த வார்த்தைகளெல்லாம் அவங்க சொல்றாங்கன்னாக்கா, தேசத்துல நிறைய குழப்பங்கள் உண்டாகுது. அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னாக்கா, நிறைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒடிந்து போகிறத நம்ம பார்க்கும்போது, அதனால அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த வசனங்கள்லாம் அவர் சொல்லிக்கொண்டே வரார். ஆனா நம்ம இந்த நாளை பார்க்கும்போது ஆண்டவரை நோக்கி பார்ப்பது குறித்து நம்ம பார்ப்போம். முதல் குறிப்பு ஆண்டவரை நோக்கி பார்ப்பது. ஆங்கிலத்துல லுக் இன்டு த லார்ட், லுக் இன்டு த லார்ட். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்பது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன காரியங்களை நாம் பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, சில நேரங்கள்ல நம்முடைய சுயங்களுக்குள்ளாக நம்ம என்ன பண்றோம்னா, நம்பி நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். இப்போ என்னுடைய வேலைகள் நடக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு பலன் இருக்க வேண்டும், நான் செயல்பட வேணும்னு சொல்லணும். ஆனா ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நம்புவீர்கள் சொன்னா, ஆண்டவரை நோக்கி பார்ப்பேன்னு சொன்னா, உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஆண்டவர் மேல் நீங்க வைப்பீர்கள் சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லா காரியம் உங்களுக்காக அவர் செய்வார் என்று சொல்லுவார். இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் தர விரும்புகிறேன். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டரை நம்பி விசுவாசிகளோட வாழ்க்கையில எப்படி ஒரு பர்பஸ் உண்டாகிறது, எப்படி வந்து அவங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் செயல்படுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, சில நாட்களுக்குள்ளாக ஒரு மனிதர் இந்த மாதிரி சாட்சி சொல்றதை நான் எதிர்பார்த்தேன். பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு கிராமத்துல அவர் என்ன பண்ணா, விவசாயியா இருந்தாராம். விவசாயம் பண்ணுகிற ஒரு இடமா இருந்தார். ஸோ அந்த விவசாயம் பண்ணுகிற இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த கட்டுகளெல்லாம் கட்டுவாங்க தெரியுங்களா, கட்டுகளை கட்டி இந்த கிரெயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல கூடையா பண்ணி என்ன பண்ணுவாங்க, அது வெட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வெட்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெரிய ஒரு கலைகளை பிடிச்சி அதை வெட்டி கொண்டிருக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கிராமத்துலலாம் நீங்க பார்க்கும்போது, இந்த வில்லேஜ்லலாம் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா, பாம்புகள் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அந்த பாம்புகள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கட்டை அந்த அவருடைய பிடிச்சி கட்டும் போது அது கூட என்ன இருக்குது, பாம்பும் இருந்திருக்கு. என்ன பண்ணும்போது வெட்டும் போது என்ன பண்ண, அந்த பாம்பு சேர்த்தும் வெட்டியிருக்காங்க. வெட்டும் போது என்னன்னா, இவருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பயம். அந்த வெட்டின விதத்துல பாம்பும் அதை கடிக்க காணும். ஸோ அதனால தப்பி விட்டார். அப்போ அந்த பாம்பை வெட்டின காரணத்தினால ஒரு பயம் வந்ததுனால ஒரு ஹாஸ்பிட்டலை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரை தேடி அவர் போறாரு. போய் என்ன பண்றா, தேடும் போது நீங்க உங்களுக்கு நல்லா அறிந்திருக்கும், கிராமத்துல வந்து ஒரு டாக்டரை கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனாலும் கண்டுபிடித்து போய் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, அந்த டாக்டர்கிட்ட கேட்கிறார், டாக்டர் இந்த மாதிரி நான் பண்ணேன், வெட்டிட்டேன், ஏதாவது ஆகுமா, பாம்பு எனக்கு அடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லும் போது டாக்டர் சொன்னாரா, நீ ஒன்றும் கவலைப்படாத, எனக்கு சீக்கிரமா சரியாகும், ஒரு இல்யூஷன் மட்டும் தான், உனக்கு ஒரு பயம் வந்துருச்சு அவ்வளோதான், பாம்பு நீ வெட்டுந்து ஒன்றும் ஆகாது தம்பி, நீ எப்படி இரு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி சொல்லி கொண்டிருக்கும் போது அந்த பிரதருக்கு என்ன ஆச்சுன்னு சொன்னா, மனசுக்குள்ளாக தோணுச்சான், இந்த மாதிரி ஆறுதல் படுத்துகிற ஒரு மனிதர் நானா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்னா, அங்க ஊர்ல இருந்து பெங்களூர் வந்து சிட்டிக்குள்ளாக வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன பண்றாருனாக்கா, ஒரு நிறைய ரீசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரீசர்ச் பண்ண பிறகு நல்லா இந்த கேன்சர்ல அதே போல நிறைய மெடிக்கல் ரீசர்ச்களை பண்ண பிறகு ஒரு பெரிய டாக்டராக மாறி வெளிநாட்டுக்கு அவர் போயிருக்காரு. ஸோ அவராது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நம்பி விசுவாசிக்கிற வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு சொன்னா, உங்களுக்கு துன்பங்கள் வரதை போல காணப்படலாம், ஆனா அந்த துன்பங்கள் மத்தியில ஆண்டவர் உங்களுக்கு நல்ல காரியங்களை வைத்திருப்பார். அதை ஜெபிக்கின்ற போது ஆண்டவர் அதை காண்பித்து தருகிற தேவனாய் இருக்கிறார். இங்க சங்கீதம் 121 அதிகாரத்தை நம்ம எடுத்திருக்கிறோம், நம்ம வாசிக்க கேட்கலாம். எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கீதம் 121 அதிகாரத்தை நாம் வாசிப்போம். ஆமென். ஆண்டவர் நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. நிறைய பேர் உங்களை நான் வாசிக்க சொல்லும் போது நிறைய பேர் என்னையே பார்க்குறீங்க. பின்னாடி உங்களுக்கு வசனங்களும் இருக்குது, வாய்களை திறந்து வாசிங்க, சத்தமா வாசிங்க. உங்களை பக்கத்துல இருக்கிற ஏன் வாசிக்கிற, உன்னை போய் ஜெயில போட போறேன்னு சொல்ல போடுவது கிடையாது, இல்லைன்னா உங்களுக்கு போலீஸ் நான் மாட்டி கொடுக்க போறேன்னு சொல்ல போறது கிடையாது. நீங்க பயப்படாதீங்க, எனக்கு நல்லா தெரியும், குளிருது,
வாயை திறக்க முடியலன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நீ வாயில திறந்து இதனால என்ன பண்ணு, வசனங்களை வாசிங்க. எவ்வளோ வசனங்களை வாசிக்கிறீர்களோ அந்த வசனங்கள் உங்க இதயத்துக்குள்ளாக அது போகும்போது என்ன ஆகும்னாக்கா உங்களே உள்ளாக இருக்கின்ற ஆத்மா என்ன பண்ணும், அந்த வார்த்தைகளை பிடித்துக்கும். ஸோ அதனால வாயில திறந்து நம்ம வாசிக்கலாம். மீண்டும் நம்ம சேர்ந்து வாசிப்போமா? சத்தமா வாசிக்கலாம். ஆமென். ஹalleluya. இங்க நம்ம பார்க்கின்ற போது ஒத்தாசை என்று சொல்லும் போது வெறும் பணத்து மட்டும் கிடையாது, தேவைகள் மட்டும் கிடையாது, ஆனால் நம்மளுக்கு தேவையான எல்லா காரியங்களும். சோ ஒரு மனிதனோட வாழ்க்கையில முக்கியமாக ஒரு விசுவாசி இல்லைன்னு சொன்னால் இயேசுவை நம்புகிற ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் தேவையான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் விசுவாசம் ரொம்ப முக்கியமாக தேவையா இருக்கிறது. ஒரு மனிதன் விசுவாசத்தை அவன் விட்டு விலகுவான் என்று சொன்னால் அவனுடைய காரியங்கள் என்ன இருக்கும்னு சொன்னா தீமையான காரியங்கள் அவனோட வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். சில நாட்களுக்கு முன்னாக எனக்கு மீதமாக ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது இப்பொழுதுதான். அப்போ பார்க்கும்போது பாஸ்டர் அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நிறைய நேரத்துல உங்களுக்கு ப்ரொஜெக்டர் மூலியமாக நிறைய ஃபிலிம் பண்ணி காமிப்பாங்க. ஸோ அதுல உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி ஒரு மெசேஜ் எடுக்கும் போது இதயத்தை குறித்து ஒரு மெசேஜ் எடுத்தாங்க. மெசேஜ் எடுக்கும் போது 2 விதமான ஒரு இதயத்தை அவர்கள் காமித்து கொடுத்தாங்க. என்ன விதியம்? ஒரு இதயத்துல பார்க்கும் போது என்ன இருக்குது, இயேசு இருக்கிறார், அது போல நம்மளுக்கு ஆடு இருக்குது, அதே போல புறா இருக்கிறது, ஜெபிக்கிற ஒரு காரியம் இருக்குது. இன்னொரு இதயத்துல பார்க்கும் போது என்னென்ன இருந்தது, பாம்பு, பன்னி, டாட்டாய்ஸ், அதே போல பீகாக்கு, அதெல்லாம் என்னென்ன குறிக்குதுன்னு சொன்னாக்கா பெருமைகளை குறிக்கிறது, சோம்பேறித்தனத்தை குறிக்கிறது, அதே போல ஒரு கெட்ட வாழ்க்கையில நம்ம வாழ்றதை குறித்து அது இதயங்கள் போதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம்.